நல்லா படுத்ததுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி வளைஞ்சிட்ருக்குங்க. இங்கே ஒரு ரெண்டை வளைஞ்சிட்ருப்பாருங்க. ஒரு மாதிரி சாகிற நிலைமை இருந்துச்சு, இலையே இல்லாமல். இப்போ தான் துளிர்த்து வந்துட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மழை விட்டதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குங்க. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு தான் இருக்கு 3 நாளாக. வெயிலே வரல. இன்றைக்கி காலையில் கொஞ்சமாக வெயில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை வந்துடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மிளகா இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடியில் இந்த லாங் பியூட்டி இருக்குன்னா இந்த கத்திரிக்காயிலே வந்து மிளகா வந்துருந்துச்சு. இது எடுத்து வைக்கலான்னு பார்க்குறதுக்குள்ள காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. குண்டு மிளகா இங்கே வந்து குண்டு மிளகா இருக்குது, அங்கே வந்து ஊசி மிளகா இருக்குது, நீட்டு பச்சை மிளகா. இங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் நல்லா பெருசாகிட்டுருக்கு. இன்னும் 4 ரோடு பண்ணலாம். அன்றைக்கி தான் வந்து ஒரு 4-5 சப்போட்டா பழம் பறிச்சுட்டு போனேன். பாருங்கள் கேண்டா ரோஸ் பாருங்கள், இது பெருசாக இருக்குது. மொட்டை பார்த்தா தெரியும், நான் பெரிய பூவாக வேணும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கட் பண்ணிவிட்டேன். ஒரு தடவை ஒரு 2 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் முட்டுச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்ல பெரிய பூவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடியில் பாருங்கள் ஏகப்பட்ட லெமன் வந்துருக்கு. மறுபடியும் பூ பிஞ்சிலாம் வச்சு நிறையா இன்னுமே பூ வச்சிட்ருக்கு. இதுக்கு நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்து காய்க்க வச்சேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 4 வருஷம் காய்க்காத லெமன் செடி காய்க்க வச்சேன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் எதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அதிகமான பூ லெமன்லாம் காய வச்சு லெமன் காயினால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 1-2 கிலோ இருக்குது செடி. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகா பறிச்சுருக்காங்க சமையலுக்கு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதா நம்ம பறிச்சுட்டு நம்ம வேறு பாட்டில் வந்து மாற்றிக்கலாம் மிளகா. அங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். ஆரஞ்சு பழம் நிறையா செடி வெயிட் தாங்க முடியாத அளவுக்கு நிறைய காய்ச்சிட்ருக்கு. எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா படுத்ததுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம். இது வந்து நான் லெமனுக்கு பதிலாக நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு லெமன் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி இதில் பழுத்த ஆரஞ்சு பழம் 2 எடுத்துகிட்டு போய் நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்ல புளிப்பாக இருக்கும். லெமனை விட ஆரஞ்சு பழம் வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து பப்பாளி தொட்டி அடியில் போடலான்னு சொல்லி எடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 பழம் அறுவடை பண்ணோம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பப்பாளி பழம் வந்து நல்லா பெரிய சைஸில் அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வந்து கொட்டிகிட்டு இப்போ வந்து இந்த பப்பாளி வேருக்கு அடியில் வந்து நம்ம இந்த காய்கறி வேஸ்ட் போட்டுடலாம். நல்லா காய்க்க ஆரம்பிச்சிங்க பாருங்கள். வெண்டைக்காலாம் வந்து கீழே எடுத்து வச்சுருந்தேன். வெண்டைக்காலாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். மாடியில் மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிது. ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி நான் வந்து லைவில் போட்டிருந்தேன் அந்த அறுவடை வீடியோ. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் மாதுளை மரம் எவ்வளோ காய்ச்சிருக்குங்க. நாட்டு மாதுளை மேலே இருக்கிறதெல்லாம் அணில் தான் சாப்பிட்டு போகுது. அணில் குருவி இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் ரெட்டையாக காய் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய காய்க்குதுங்க, எக்கச்சக்கமாக காய்க்குதுங்க. நாட்டு மாதுளை பார்த்திங்கன்னா இது சிவப்பு மாதுளையும் நிறைய காய்க்குது பாருங்கள். இதுவுமே நிறையா பழம் வச்சுருக்கு. அதெல்லாம் உண்டு. கொஞ்சம் பழம் ஃப்ரீயாக அப்படியே விட்டுருவோம். அதில் வந்து அணி சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் பாருங்கள். பன்னீர் ரோஸுமே நல்லா துளி எடுத்து வந்துட்டுருக்கு. துளி வச்சு ஒரு 2 தடவை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் துளி இருக்குது. இது வந்து எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள். இங்கே இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தொட்டிலையும் ஒரே தண்ணி நிற்கிது பாருங்கள். நிறைய ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து விட்டோம். மொண்டு ஊற்றிட்டு கீழே வந்து ஒரு ஹோல் போடணும். இது பாருங்கள், இது வந்து வாட்டர் ஆப்பிள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குது. வாட்டர் ஆப்பிள் வந்து அந்த தொட்டில் இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சோம். ஒரு மாதிரி சாகிற நிலைமை இருந்துச்சு, இலையே இல்லாமல். இப்போ தான் துளிர்த்து வந்துட்டு பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது.
3 நாள் சரியாக நம்மளால் மாடிக்கு வர முடியல. பார்த்திங்கன்னா இந்தளவு தண்ணி நிற்கிது. இதான் நம்ம ஹோல் போடணும். இந்த இடத்துல ஹோல் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம இதை எடுத்துக்கிடணும். அதுதான் நம்ம வைக்கும் போதே வந்து நல்லா ஹோல் போட்டுட்டு அது வந்து ஒரு ஓடு மாதிரி வைக்க சொல்கிறாங்க. ஓடு மாதிரி வச்சுட்டு நம்ம ஆற்று மணல் ஏதாவது அடியில் போட்டு அதுக்கு மேலே நம்ம கலவை மிக்ஸ் பண்ண மண்ணெல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி அடைப்பு வராது. மழை வரும்போது இந்த மாதிரி தேங்கி நிற்காது தண்ணிலாம். இதெல்லாம் நம்ம வெளியேற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய வெண்டைக்காய் வந்துருக்கு. 2 நாள் மாடிக்கு வரல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசாகிடுச்சு, முத்திருச்சு. எல்லாமே பெருசாகிடுச்சு. சில இது பிஞ்சாக இருக்குது, சில இது நல்லா பெருசாகிடுச்சு, சில இது நல்லா முத்திருச்சு. இது பாருங்கள், இது வந்து கொத்தவரங்காய் நல்லா பெருசாக ஹைட்டாக வந்துட்டுருக்கு. இது வந்து சேவத்து காரணி. 2-3 காய் பறிச்சிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூச்சி வந்துச்சு, கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கன்னா இழந்த பழம்லாம் நிறைய பிஞ்சு எக்கச்சக்கமாக பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து மாங்காய் செடி, பூ வச்சு கொட்டிடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லா கிளையிலுமே பூ வச்சிருந்துச்சு. மழைக்கு வந்து எல்லாம் கொட்டிடுச்சு. இப்படி கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் புழு வரும். பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காய் எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போட்டு அதை லைவில் போட்டிருந்தேன். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, சரியாக வரல. இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா பெருசாகிடுச்சு, முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். முத்தியே போச்சு. தரேன், இது விதைக்கு தான் விடணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணோம், அதுக்கு பார்த்திங்கன்னா முத்திருச்சு. இது ஒரு 4 நாள் விட்டோம்னா முத்திடும். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் அறுவடை பண்ணிக்கலாம். இது விதைக்கு விட்டேன், மற்றதெல்லாம் பறிச்சிடலாம். அப்புறம் இங்கே 2 காய்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானைத்தந்த வெண்டை. நல்லா பெரிய சைஸில் பறித்தேன் அன்றைக்கி. இந்த செடியில் தான் பறித்தேன். நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய். இது வந்து செகண்ட் அறுவடை. இதுவும் யானைத்தந்த வெண்டை தான். இதுவுமே முத்திருச்சு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, இது நல்லா பிஞ்சு இது முத்திருச்சு. இது பறிச்சிடலாம். இது வந்து வீட்டில் இந்த க்ரோ பேக் வச்சு நான் ஒரு பை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு செடி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பெருசாக வந்துருக்கு காயெல்லாம். அப்புறம் இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு, ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது. இதை பறிச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி வளைஞ்சிட்ருக்குங்க. இங்கே ஒரு 2 வளைஞ்சிட்ருக்குங்க. நான் இது வைக்கிறது கூட பாத்ரூம் எடுத்துகிட்டு வரல. எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நாற்று குட்டி டப்பாவில் பிடிச்சிருந்தேன். 2 வெண்டைக்காய் வந்து நாங்கள் சேவ் பண்ணியும் இருக்கிற ஒரு யானத்து வண்டியும் நான் விதைக்கி விட்டுட்டேன். நல்லா பெருசாகிடுச்சு. இன்னொரு சிவப்பு வெண்டை ஒன்று இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். நாளைக்கு வந்து முத்திரும், இதையும் பறிச்சிடலாம். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.